அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனிட் 8 மற்றும் ஹிஸ்ட்ரிக்காக சோழ பேரரசு அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சோழ பேரரசில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோழ பேரரசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகளை சொல்கிறோம். சரியா? கல்வெட்டுகள் சோழ பேரரசின் காட்சியில் தமிழ் மற்றும் வடமொழியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னர் செய்த கொடைகள், அவரோட வீரம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக முதலாம் பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டு, அடுத்தது முதலாம் ராஜராஜனோட தஞ்சாவூர் கல்வெட்டு, அடுத்து வீரராஜேந்திரனோட திருக்கூடல் கல்வெட்டு, கன்னியாகுமரி கல்வெட்டு, இதெல்லாமே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது சான்றுகள் செப்பேட்டு சான்றுகள்னு சொல்கிறோம். திருவாலங்காட்டு செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், முதலாம் குலோத்துங்க சோழனோட வேடன் செப்பேடுகள், இது எல்லாமே வரலாற்று தகவலை நம்மளுக்கு தராங்க. சரியா? திருவாலங்காட்டு செப்பேடு, கரந்தை செப்பேடு, முதலாம் குலோத்துங்க சோழனின் வேடன் செப்பேடு. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேக்கியாரோட பெரிய புராணம், ஜெயங்கொண்டாரோட கலிங்கத்து பரணி, ஒட்டக்கூத்தரோட மூவருலா, அடுத்தது குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், அமிர்த சாகரனோட யாப்பருங்கல காரிகை, புத்திரமித்திரன் எழுதுகிற வீர சோழியம், இது எல்லாமே சோழரோட வரலாற்றை அறிய இலக்கிய சான்றுகளாக இருக்குது. குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், அமிர்த சாகரனோட யாப்பருங்கல காரிகை, புத்தமித்திரனோட வீர சோழியம். சரியா? அடுத்தது சோழ பேரரசை நம்ம முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது முற்கால சோழர்கள், பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். முற்கால சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாபாரதம், அசோகரோட கல்வெட்டுகள், மெகஸ்தனிஸ் எழுதின குறிப்புகள், தாலமியோட குறிப்புகள், இது எல்லாத்துலேயுமே முற்கால சோழர்களை பற்றின குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? மகாபாரதத்தில் சோழர்கள் பற்றின குறிப்புகள் இருக்குது. அதாவது சோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகாபாரத போர் நடக்கும்பொழுது போரில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள் இருக்குது. அடுத்து அசோகரோட கல்வெட்டுகளில் குறிப்புகள் இருக்குது. மெகஸ்தனிஸோட குறிப்புகள், தாலமியோட குறிப்புகள் எல்லாம் சோழர்களை பற்றி இருக்குது. சங்க காலத்தில் சோழர்கள் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட தலைநகரமாக உறையூர் இருக்குது. ஓகேவா? முற்கால சோழர்களோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உறையூர். சோழர்களோட லட்சணையாக புலி உருவம் இடம்பெற்றிருக்கு. முற்கால சோழர்களில் புகழ் பெற்றவர் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். அவர் கல்லணை, அதாவது காவிரிக்கு நடுவில் கல்லணையை கட்டியிருப்பார். இதெல்லாம் அவர் புகழ் பெற்ற ஒரு மன்னராக இருக்கார். முற்கால சோழர்களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்குமே உறையூரை மட்டுமே தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. சரியா? அதனால் அவங்க ஒரு சிற்றரசர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர்களோட ஆட்சி வீழ்ச்சிக்கு வரும்பொழுது சோழர்களோட பேரரசு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிற்கால சோழ அரசை உருவாக்கியவர் விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் விஜயாலய சோழன். அவர் யார்கிட்ட இருந்து தஞ்சையை கைப்பற்றினாரு அப்படின்னா முத்தரையர்கள் அப்படின்றவங்கள்ட்ட இருந்து கிபி 850 கைப்பற்றி அதை சோழர்களோட தலைநகரமாக மாற்றினார். அப்போது இந்த விஜயாலய சோழன் தான் முற்கால சோழ சாம்ராஜ்யத்தோட அடித்தளமாக இருந்திருக்காரு. அடுத்தது பிற்கால சோழ மன்னர்கள் எது வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா கிபி 850 கிபி 1279 வரைக்கும் சுமார் 430 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் இந்த சோழ மரபினர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட பெரும் பகுதி ஆட்சி பண்ணது மட்டும் இல்லாமல் இலங்கை, கடாரம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுமத்ரா, மலேசிய பகுதிகளை சொல்கிறோம். இவங்களை பேரரசு சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? விஜயாலய சோழனோட மகன் பேர் முதலாம் ஆதித்த சோழன். விஜயாலய சோழன் 850 870 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். அவங்களோட மகன் முதலாம் ஆதித்த சோழன் 871 907 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. அடுத்தது இந்த முதலாம் ஆதித்த சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதனை தோற்கடித்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற காஞ்சிபுரத்தையும் கைப்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டையும் தன்னோட ராஜ்யத்தோடு சேர்த்துக்கிட்டார். சரியா? அப்போது பல்லவ சாம்ராஜ்யத்தோட முடிவுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா முதலாம் ஆதித்த சோழன். அவர் தோற்கடித்த மன்னன் பேர் அபராஜிதன். சரியா? தொண்டை மண்டலத்தை அவர் என்ன பண்ணுறாரு? கைப்பற்றினார். சரியா? அடுத்ததாக முதலாம் பராந்தக சோழன் நம்ம பார்க்குறோம். இவர் 907 955 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இவர்
இவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுது. ஆதித்த சோழனோட மகன் முதலாம் பராந்தகன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து அதோட தலைநகரமான மதுரையையும் ஈழத்தையும் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருக்கார். அப்போது மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்ற பட்டம் பெற்றவர் முதலாம் பராந்தகன். சரியா? இவர் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு பொன்னால கூரை வேய்ந்தார். அதனால் பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னும் அழைக்கப்படுறார். புகழ்பெற்ற தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணனோட தோத்து 955 மரணம் அடைஞ்சிருக்காரு. சரியா? இவரோட மரணத்துக்கு காரணம் தக்கோலம் போர். ராஷ்டிரகூட மன்னரால் என்ன பண்ணியிருப்பார்? தோற்கடிக்கப்பட்டார். அந்த ராஷ்டிரகூட மன்னரோட பேர் 3ஆம் கிருஷ்ணா. சரியா? 3ஆம் கிருஷ்ணரால் தோற்கடிக்கப்பட்டு 955 முதலாம் பராந்தகன் மரணம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா கண்டராதித்யன் அப்படின்றவர் ஆட்சி பண்ணுறாரு. 949 957 வரைக்கும். அதுக்கப்புறம் அரிஞ்சயன் அப்படின்றவர் ஆட்சி பண்ணுறாரு. 956 957 ஒரு வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் பராந்தகன் அப்படின்ற சுந்தர சோழர் வராரு. 956 973 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆதித்தன், அதுக்கப்புறம் உத்தம சோழன், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருக்கு பின்னாடி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். விஜயாலய சோழன், அதுக்கப்புறம் முதலாம் ஆதித்த சோழன், அதுக்கப்புறம் முதலாம் பராந்தக சோழன், அதுக்கப்புறம் கண்டராதித்யன், அரிஞ்சயன், 2ஆம் பராந்தகன், 2ஆம் பராந்தகனும் சுந்தர சோழனும் ஒன்று தான். அதுக்கப்புறம் திரும்ப ஆதித்தன், அதுக்கப்புறம் உத்தம சோழன், இவங்களாம் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்களோட பட்டப்பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாம் பராந்தகனுக்கு மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான், பொன் வேய்ந்த சோழன் அப்படின்லாம் சொல்கிறோம். அடுத்து புகழ்பெற்ற மன்னராக இருக்கிற முதலாம் ராஜராஜ சோழன் வராரு. கிபி 985 கிபி 1014 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுறாரு. திருவாலங்காடு செப்பேடுகள் இவரை பற்றி சொல்லுது. ஓகேவா? சோழன் ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிற செப்பேடுகள் திருவாலங்காடு செப்பேடுகள். இவர் தான் சோழர் குலத்திலே வலிமை மிக்க ஒரு மன்னராக இருந்திருக்காரு. இவர் தான் இலங்கை அரசன் 5ஆம் மகிந்தாவை வென்று அங்கே அனுராதபுரம் அப்படின்ற இடத்தையும் இலங்கையோட வடபகுதியையும் கைப்பற்றினார். சரியா? இலங்கை அரசன் 5ஆம் மகிந்தாவை தோற்கடித்தவர் ராஜராஜ சோழன். அடுத்து புலனருவா அப்படின்ற நகரை புதிய தலைநகரமாக அங்கே மாற்றுறாரு இலங்கையில். ஓகேவா? அங்கே ஒரு சிவன் கோயிலையும் கட்டுறாரு. முன்னீர் பழந்தீவுகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மாலத்தீவுகளையும் வென்றிருக்காரு. இவர் காலத்தில் சோழ பேரரசோட பரப்பு தென்னிந்தியாவையும் கடந்து பறந்து விரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சேர மன்னன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை அப்படின்ற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. அப்போது காந்தலூர் சாலை அப்படின்றது இப்போ இருக்கிற திருவனந்தபுரத்தை சொல்கிறாங்க. அங்கே தோற்கடிக்கப்பட்ட சேர மன்னனோட பேர் பாஸ்கரவர்மன். சரியா? இவர் கல்யாணியை ஆண்ட சத்தியசரையாவிடமிருந்து வெங்கியையும் கைப்பற்றி சக்திவர்மனுக்கு அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கல்யாணியை ஆண்ட சத்தியசரதா அப்படின்றவர்கிட்ட வெங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு தந்திருக்காரு. இவர் தன்னோட மகள் குந்தவையை சக்திவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற வெங்கி சாளுக்கியரோட சகோதரர் விமலாதித்தனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதாவது சாளுக்கியர்கள் கூட மன சம்பந்தம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கங்கவாடி, தடிகைப்பாடி, நொலம்பாடி அந்த மாதிரி மைசூரோட பகுதிகளையும் ரைச்சூரோட தோவா பகுதியையும் வென்றிருக்காரு. அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட தன்னோட ஆட்சி காலத்தில் நில அளவை முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் கட்ட அனுமதி அளிச்சிருக்காரு. ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமத்தை புத்த மடாலயத்துக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு. ராஜராஜ சோழன் சைவ சமயத்தை பின்பற்றினார். இவர் காலத்தில் தான் 12 தேவாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 12 திருமுறை அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவாரத்தை அது தொகுத்துருக்காங்க. 1010ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருக்காரு. 1014 இயற்கை எழுதியிருக்காரு. சரியா? அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி 1014
1044 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்தே வந்து 2 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராஜராஜ சோழனோட மகன் தான் இந்த ராஜேந்திர சோழன். இவரை பற்றியும் திருவாலங்காடு செப்பேடு சொல்லுது. கூடுதலாக கரந்தை செப்பேடுகளும் இவரை பற்றி சொல்லுது. இவர் இடைத்துறை நாடு அப்படின்னு சொல்லப்படுற ரெய்ச்சூரோட தோவா பகுதி, கம்பர் தலைநகர் அப்படின்னு சொல்லப்படுற வனவாசி, ஹைதராபாத்தோட பகுதியாக இருக்கிற கொல்லிப்பாக்கை, மால்கெட் அப்படின்னு சொல்லப்படுற மண்ணை கடக்கம், இந்த மாதிரி இடங்களெல்லாம் வெற்றி கொண்டிருக்காரு. ஈழ மண்டலம் முழுசையுமே, அதாவது இலங்கை முழுதையுமே கைப்பற்றியிருக்காரு. பாண்டியர், சேரர், மேலை சாளுக்கியர் இவங்கள எல்லாமே தோற்கடிச்சிருக்காரு. அடுத்து இவர் போய் எங்கே போனாலும் அங்கே வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஸ்ரீவிஜயம், கடாரம், மலேசியா, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இந்த மாதிரி கடல் கடந்து போரிட்டு வென்றது தான் இவரோட மிகச்சிறந்த சாதனைன்னு சொல்கிறாங்க. ராஜேந்திரன் காலத்தில் தான் சோழ பேரரசு புகழின் உச்சியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வங்காள அரசன் 1ஆம் மகிபாலனை தோற்கடித்து கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் சோழகங்கம் அப்படின்ற ஏரியில் கலந்தாராம். சரியா? அப்போது கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பட்டப்பெயர் இருக்குது. ஓகேவா? வங்காள அரசன் 1ஆம் மகிபாலனை தோற்கடித்து கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் சோழகங்கம் அப்படின்ற ஏரியில் கலந்துருக்காரு. 1ஆம் ராஜேந்திரன் தன்னோட வட இந்திய படையெடுப்பின் வெற்றியை கொண்டாடுற வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற தலைநகரையை நிர்மாணிக்கிறார். அங்கே ராஜேஸ்வரன் அப்படின்ற ஆலயத்தையும் கட்டுறாரு. இவர் தலைநகரை தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுறாரு. இவரோட மகளோட பேர் அம்மங்காதேவி. அவங்கள வந்து வெங்கையை சேர்ந்த சாளுக்கிய இளவரசன் ராஜராஜனுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாரு. ஓகேவா? அம்மங்காதேவிக்கும் ராஜராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா? இவரோட பட்டப்பெயர்கள் மும்முடி சோழன், அருண்மொழி அப்படின்றது ராஜராஜ சோழனோட பேர். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ராஜராஜ சோழனோட பட்டப்பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ராஜராஜ சோழனோட பட்டப்பெயர்கள் மும்முடி சோழன், அருண்மொழி, ராஜகேசரி, காந்தலூர் சாலை, களமருந்தருளியவன், ஜெயங்கொண்டான், சிவபாதசேகரன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், பண்டித சோழன், உத்தம சோழன், இது எல்லாமே வந்து இவங்களோட பட்டப்பெயர்கள். அடுத்தது 1ஆம் குலோத்துங்கன் பற்றி பார்க்குறோம். 1ஆம் குலோத்துங்கன் அப்படின்றவர் கிபி 1120 கிபி 1170 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா, இந்த மாதிரி நூல்கள்லாம் குலோத்துங்கனோட நிர்வாகம், அவனோட இராணுவ வெற்றிகள் பற்றிலாம் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழ உலா. சரியா? இவர் யார் அப்படின்னா 1ஆம் குலோத்துங்க சோழன் அம்மங்காதேவிக்கும் சாளுக்கிய மன்னன் ராஜராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அவங்களோட பையன்தான் இவர். இவர் வந்து வெங்கியை ஆண்ட சாளுக்கிய மரபை சேர்ந்தவர். ஓகேவா? ஆனாலும் அவங்களோட அம்மா வந்து சோழ மரபு அப்படின்றதுனால சோழ நாட்டுக்கு மன்னராக ஆகிறாரு. இவர் சோழ நாட்டோட வெங்கியை இணைச்சி சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவிக்கிறார். அப்போ சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் 1ஆம் குலோத்துங்க சோழனை சொல்லலாம். அடுத்து மேலை சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனை தோற்கடித்து கலிங்கத்தை கைப்பற்றிருக்காரு. இவர் காலத்தில் இலங்கை சோழ பேரரசுலேருந்து விடுதலை பெற்றிருக்கு. இலங்கையை வந்து விட்டுட்டாரு. ஸ்ரீவிஜயம் அப்படின்ற நாட்டோட நெருங்கிய நட்பு கொண்டிருந்தனால 1077 அங்கே ஒரு வணிக குழுவை அனுப்பி வச்சிருக்காரு. சீன அரசவைக்கு தூதுவரை அனுப்பியிருக்காரு. இவர் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சுங்கவரி மாதிரியான பல கடுமையான வரிகளை நீக்கிறதுனால சுங்கம் தவிர்த்த சோழன்னு பட்டப்பெயர் வாங்கியிருக்காரு. சோழ பேரரசு இவர் காலத்தில் புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவர் வந்து ஒட்டக்கூத்தர், சேக்கிழார், கம்பர், புகழேந்தி இவங்க எல்லாரையுமே ஆதரிச்சிருக்காரு. இவருக்கான பட்டப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன், நிலமளந்த பெருமாள், திருநீற்று சோழன். நிலமளந்த பெருமாள்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இவரோட காலத்துலேயும் நிலத்தை வந்து பிரிச்சிருக்கு, அதாவது அளந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் அளந்திருப்பார், அதுக்கப்புறம் இவர் அளந்திருப்பார். யாருன்னா குலோத்துங்க சோழன். அடுத்து 3ஆம் குலோத்துங்க சோழன்.
இரண்டாம் குலோத்துங்க சோழன் தப்பாக கொடுத்துருக்காங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு வந்து கிருமி கண்ட சோழன் அழைக்கப்படுறாராம். சோழ நாட்டை ஆண்ட கடைசி சிறந்த அரசன் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து 1205 மதுரையை கைப்பற்றி சோழ பாண்டியன் அப்படின்னு அவரே பட்டம் சூட்டிக்கிட்டாராம். சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு சிதைவுற தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து காடவராயன் போன்ற குறுநில மன்னர்களோட எழுச்சி, பாண்டிய நாட்டோட எழுச்சி, இது எல்லாமே சோழ சாம்ராஜ்யம் குறையறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. பாண்டிய மன்னன் இரண்டாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டோட கடைசி அரசனாக இருந்த மூன்றாம் ராஜேந்திரனை வென்று சோழ நாட்டையும் கைப்பற்றினார். இதோட பிற்கால பேரரசு சோழர்களோட சாம்ராஜ்யம் முடியுது. அப்போது பிற்கால சோழனோட கடைசி மன்னன் யார் அப்படின்னா மூன்றாம் ராஜேந்திரன். சரியா? மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்தவர் ஜடாவர்மன், இரண்டாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். சரியா? பட்டப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னு ராஜாதித்யனையும் இரண்டாம் பராந்தகனையும் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து சோழ ஆட்சி முறை பார்த்திங்கன்னா, சோழர்களோட நிர்வாகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உத்திரமேரூர் கல்வெட்டு நம்மளுக்கு அதை பற்றி சொல்லுது. சோழ பேரரசு 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாகாணங்களில் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தலைவர்களை ஆளுநர்களை நியமிச்சிருக்காங்க. சோழ நாட்டோட நிர்வாகத்தோட அடிப்படையாக ஊர் வந்து சொல்கிறோம். பல ஊர் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வளநாடு அப்படின்னு சொல்கிறோம். பல வளநாடு சேர்ந்தா மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். பல மண்டலங்கள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராமங்கள் தான் சோழ நிர்வாகத்தோட கடைசி சின்ன அங்கமாக இருந்துச்சு. கிராமம் சுயாட்சியோடு இருந்தது தான் சோழ சாம்ராஜ்யத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பெருந்தனம் சிறுதனம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அதிகார வர்க்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. அடுத்து சோழ அரசோட முக்கிய வருவாய் எது அப்படின்னு கேட்டால் நிலவரி. விளைச்சலில் 1/6 பங்கு நிலவரியாக கொடுத்தாங்க. அடுத்து நிலவருவாய் துறைக்கு இருந்தார் இல்லையா, அவரோட பேர் புறவு வரி திணைக்களம் அப்படின்னு அழைக்கப்படுது. சோழர்களோட கப்பற்படை தான் தென்னிந்தியாவிலே வலிமையானதாக இருந்துச்சு. இதனால் வங்காள விரிகுடா வந்து சோழர்களோட ஏரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நாடு அப்படின்றது சோழ சாம்ராஜ்யத்தோட முக்கிய பிரிவாக இருந்துச்சு. இதோட தலைவர்களாக நாட்டார்கள் இருந்திருக்காங்க. அடுத்து முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்த உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. அதை விட முக்கியமாக குடவோலை முறை பற்றி சொல்லுது. ஓகேவா? கிராம நிர்வாகத்தை கிராம சபை வந்து நடத்தினாங்க. கிராம சபை உறுப்பினர்களை குடைவோலை முறையாக தேர்ந்தெடுத்தாங்க. கிராம குடியிருப்பு பகுதிகளை ஊர் நத்தம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பிராமணர்கள் அந்த பகுதியை சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராம நிர்வாகத்தை வாரியங்களோட துணையோட கிராம நிர்வாக குழுக்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதில் உறுப்பினர்களாக இருந்தவங்கள வாரிய பெருமக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நிறைய வாரியங்கள் இருந்துச்சு. அதில் முக்கியமாக ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்ச வாரியம், பொன் வாரியம், புறவு வரி வாரியம், இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வாரியத்தோட எண்ணிக்கையும் அதில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் கிராமங்களுக்கு கிராமம் அதில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட குறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்களோட கிராம நிர்வாகத்தில் சிறந்த அம்சமாக குடவோலை முறையை தான் நம்ம சொல்கிறோம். நிர்வாக வசதிக்காக ஒரு கிராமமும் 30 பகுதியாக பிரிச்சிருந்தாங்க. ஒரு பகுதிக்கும் ஒரு பிரதிநிதி இருப்பாங்க. அந்த பிரதிநிதியை குடவோலை முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. சோழர்களோட காலத்தில் சமுதாய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது வர்ணாசிரம கொள்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரன்னு 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. கரிகாலத்தின் காலத்தில் வலங்கை இடங்கைன்ற மாதிரியான சமுதாய பிரிவுகள் இருந்திருக்கான். வலங்கையில் ஒரு 98 சாதியும் இடங்கையில் ஒரு 98 சாதியும் இருந்துச்சான். அடிமை முறை இருந்துச்சு. அடிமைகளை வியாபாரம் பண்ணுறதை பற்றியும் கல்வெட்டுகள் எல்லாம் குறிச்சிருக்காங்க. அடுத்தது சோழர்கள் 4 படைகளை வச்சுருந்தாங்க. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, கப்பல் படைன்னு நிலையான படைகளை வச்சுருந்தாங்க. அரசரோட தனிப்படைக்கு கைகோள பெரும்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அரசரை பாதுகாக்கிறதுக்காக சிறப்பான காவல் வீரர்கள் வேலை செஞ்சுருந்தாங்க. இராணுவ முகாம்களை கடங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அரசி செம்பியன் மாதேவியும் குந்தவை அரசியும் கோயில்களோட காப்பாளராக இருந்திருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கு சிறுபாடு அப்படின்ற சேமிப்பு பழக்கம் இருந்திருக்கு. மகாபலிபுரம், காவிரி பூம்பட்டினம், சேலையூர், கொற்கை அந்த இடத்துலலாம்
துறைமுகங்கள் மூலமாக அயல்நாட்டு வாணிபம் நடந்திருக்கு. ஓகேவா? மகாபலிபுரம், காவிரி பூம்பட்டினம், சேலையூர், கொற்கையிலலாம் யானைகள், ஏலக்காய், பருத்தி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அரேபிய குதிரைகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. செம்பு நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. தேவதாசி முறை அப்போ தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திராவிட பாணி கட்டடக்கலையில் சோழர் காலத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் செங்கற்களால் கோயில்களை கட்டினாங்க, பின்னாடி கற்கோயில்களை கட்டியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக கோயிலோட விமானம் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது சோழர் காலத்தில். ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலோட விமானம் தான் தமிழகத்திலேயே அகலமான மற்றும் உயரமான விமானம் கொண்ட கோயில். சரியா? எல்லா கோயிலையும் கோபுரம் தான் பெருசாக இருக்கும், ஆனால் சோழர்கள் காலத்தில் விமானங்களை பெருசாக கட்டினாங்க. அடுத்து முதலாம் குலோத்துங்கன் கும்பகோணத்தில் ஒரு சூரிய கடவுளுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. தென்னிந்திய வரலாற்றில் சூரியனுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் முதலாம் குலோத்துங்கனால் கட்டப்பட்ட கோயில் தான். அடுத்து இரண்டாம் ராஜராஜன் தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியிருக்காரு. விஜயாலயன் நார்த்தாமலையில் சோழீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டினார். இந்த சோழீஸ்வரம் கோயில் முற்கால சோழர்களோட கட்டடக்கலைக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. சரியா? கட்டினது யாருன்னா விஜயாலயன் கட்டியிருக்காரு. சோழர் கால ஓவியக்கலை வளர்ச்சிக்கு முதலாம் ராஜராஜனும் அவரோட பையன் ராஜேந்திரனும் அதிக பங்கு வகிச்சிருக்காங்க. சோழர்களது சுவர் ஓவியங்களில் நம்ம தஞ்சாவூர், திருமயம், காஞ்சியில் இருக்க கைலாசநாதர் கோயில், நார்த்தாமலை இந்த இடத்துலலாம் பார்க்க முடியுமா? சோழர் காலத்தில் இசைக்கலையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சான். இசையில் 23 பண்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்களாம். இன்றைக்கி கர்நாடக இசைக்கான அடித்தளமே அந்த இசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரதநாட்டியமும் சோழர் காலத்தில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழர் காலத்தில் கதகளி, பரதநாட்டியம் ரெண்டுமே தோன்றி நல்லா போற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் தான் அந்த நடனத்துக்கு உதாரண நாயகனாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜ பெருமானின் கரண வகை நடனத்திற்கு உதாரணமாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜ பெருமானோட நாட்டிய கோல சிலைகள் சிதம்பரம் நடராஜர் கோயில்லையும் கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி கோயில்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயில் இதெல்லாம் சோழர் காலத்தோட கலாச்சார நினைவு சின்னங்களாக யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோழர்கள்லேருந்து இந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.